ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, வீட்டில் லசானியா செய்ய போறோம். லசானியா எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிபிகேஷன் கொடுத்துருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ லசானியா ஷீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் 250 கிராமில் வந்து மைதா எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் 3 முட்டை. இப்போ இதை நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டியாக தான் வரும். அதுக்கப்புறமா நம்ம சரியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த எக்கு ஃபுல்லாக அந்த மாவில் நல்லா கோட் ஆகணும். இப்போ கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சிட்டு லைட்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கு. இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ வேற இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவு இதில் போடுறதுக்கு முன்னாடி கீழே வந்து மைதா மாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க தூக்கி இதில் போட்டுருங்க. இதை நல்லா 2 கை வச்சு சாஃப்டாக நல்லா இது பிசைஞ்சு சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உங்கள் கையெல்லாம் நல்லா வந்து வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுட்டு 2 கை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அதான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளோட பாஸ்தா ஷீட். நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா பால் மாதிரி நம்ம மாவை ஒட்டிக்கலாம். இதை வந்து ஒரு 1/2 hourலேருந்து ஒரு 1 hour வந்து நல்லா இதோ ஊற வச்சிடுங்க ஒரு பக்கம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை பவுலில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி இது வந்து ஒரு 1/2 hourலேருந்து 1 hourக்கு வந்து இது நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 9 to 10 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். அதை நம்ம கட் பண்ணிப்போம் வேக வைக்க. இன்னும் இல்லை, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி கட் பண்ணிடுங்க. தெரியுதா? இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெடிமேட் பியூரி வாங்கி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். டொமேட்டோ பியூரி நான் வந்து வீட்டிலேயே செய்ய போகிறேன். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் வேக போட்டு அதோட தோலை உரித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதுதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். வச்சு நல்லா இப்போது இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம
நம்மளோட டொமேட்டோவை வேக வச்சிருந்தோம்ல, அது சூப்பராக வெந்துருச்சு. சூடு ஆறினோடனே தோலை பீல் பண்ணிட்டு நம்ம மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இதை. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி தோல் உரிச்சிடுங்க. ஃபுல்லாக சூடாக இருக்கு. டொமேட்டோ பியூரியும் ரெடி. பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ போலோனீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். போலோனீஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஆனியன் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசு வேணாம், ஏன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஆனியன் இருந்தாவே போதும். அதனால் ஃபஸ்ட்டு அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தான் தேவை போலோனீஸ்க்கு ஆனியனு. ஸோ அதனால் சின்ன ஆனியன் நான் எடுத்திருக்கேன், குட்டியான வெங்காயம். நான் இன்னைக்கு வந்து ஓவனில் தான் செய்ய போகிறேன். ஓவன் இல்லாதவங்க குக்கரில் செய்யணுன்னா நீங்கள் வந்து குக்கரை வந்து எப்படி பேக் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி குக்கர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண லசானியா வச்சு ஒரு 35 to 40 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷீட் வந்து பாயில் பண்ணலன்னா அவ்வளோ நேரம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஷீட் பாயில் பண்ணிட்டீங்க, சிக்கனும் நல்லா குக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஜஸ்ட் பேக் பண்ணி தான் எடுக்க போகிறோன்றனால. இப்போ இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிப்போம். அதனால் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ சாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாஸ்தா ஷீட் வந்து நீங்கள் ரெடிமேடாக கூட வாங்கலாம். நான் எல்லாமே வீட்டிலே எப்படி செய்கிறதுன்றதான் காமிக்கிறேன். இன்னும் கூட ஃபைனாக நல்லா சாப் பண்ணிக்கிறேன் நான். உங்ககிட்ட பெல் பெப்பர்ஸ் இருந்தால் பெல் பெப்பர்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணல. நான் வெறும் கார்லிக்கும் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் மட்டும்தான் போலோனீஸ்க்கு ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சிக்கன். ஓகே, நம்ம எல்லாம் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் ரெடி. நெக்ஸ்ட் வந்து கார்லிக் வந்து இதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். தூரமாக வச்சுட்டு இப்போது கார்லிக்கை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா கார்லிக்கும் இதே மாதிரி நல்லா சாப் பண்ணிக்கலாம். நீங்கள் வெஜிடபிள் சிக்கனில் நான் செய்கிறேன் வந்து நீங்கள் வெஜிடபிள் வேணும்னாலும் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு போலோனீஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து சிக்கனில் செய்ய போகிறேன். வெஜிடேரியனாக இருக்கவங்க வந்து நம்ம பாஸ்தா ஷீட்டில் வந்து எக் ஆட் பண்ணாமல் நீங்கள் ஷீட் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க, பாஸ்தா ஷீட்டு. நான் எக்கு ஆட் பண்ணேன்னா இன்னும் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அப்படின்றனால எக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா கார்லிக்கும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போது சிக்கன் ரெடி பண்ணிப்போம். சிக்கனுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா நான் வந்து குட்டி குட்டி பீஸாக போன்லெஸ் சிக்கனாக நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் பச்சையை கூட அரைச்சிக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் இதில் காரம் கொஞ்சம் வேணுன்றனால கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப போட வேணாம், ஏன்னா போலோனீஸ் செய்யும் போது அதுலேயும் நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோன்றனால. இதை நல்லா நான் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிட்டேன். ஓரளவுக்கு நல்லா அரைச்சா போதும், ரொம்ப மசி வைக்க வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி. இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ஒரு 2 சுத்து சுத்துனீங்கனாவே போதும். இந்த அளவுக்கு மசிஞ்சிடும் சிக்கனு. இது ஒரு ஓரம் வச்சுக்கலாம். பொசோலியன் செய்யறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்மளா சாப் பண்ணி வச்சிருக்கோம்ல கார்லிக், அதை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும், ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையா இருக்கும். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் ஆனியன், இப்போ இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பேஸ்ட், டொமேட்டோ பியூரி, அதை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருக்க மொத்த டொமேட்டோவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டும் இதுலயே ஆட் பண்ணிக்கோங்க. என்னதான் இது வேக வச்சு அரைச்சாலும் அந்த தக்காளியோட ரா ஸ்மெல் இருக்கும். அதனால இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. மாவு ஷீட் ரெடி பண்ணும் போதே சைடில் இது நல்லா வெந்துருச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸ்டஃபிங் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா ரெடி ஆயிடுச்சு. நான் 1 ஹவருக்கு மேலேயே வந்து இதை ஊற வச்சுட்டேன். அப்புறமா வந்து மாவு பிசைற ஷீட் போட்டு இதுல நல்லா நம்ம தின்னான ஷீட் அளவுக்கு திரட்டி எடுத்துக்கலாம். ஆக்சுவலா வீடியோல ஷூட் பண்ண வாய்ஸ் வந்து மைக் எப்போ ஆஃப் ஆச்சுன்னு தெரியல, அதனால வாய்ஸ் இல்லை. எடிட் பண்ணும்போது நானே பாக்குறேன். எடிட் பண்ணும்போது கரெக்டா எனக்கு அந்த டைம்ல கோல்டுன்றனால என் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை. ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஷீட்ல ஃபுல்லா மாவை டஸ்ட் பண்ணிட்டு நம்ம மாவை மேல போட்டு நல்லா தின்னா திரட்டிக்கலாம். இந்த மாவு ஃபர்ஸ்ட் நான் 2ஆ கட் பண்ணிக்கிறேன் நல்லா. மாவு பாத்தீங்கன்னா நல்லா திரட்டிக்கோங்க. அந்த மாதிரி மேல வந்து மைதா மாவு போட்டு நல்ல தின்னான லேயருக்கு வந்து இருக்கணும். அப்பதான் நம்ம பாஸ்தா ஷீட் வந்து சாஃப்டா நல்லா இருக்கும். ஸோ அதனால நல்லா அழுத்தி நல்லா தட்டிக்கோங்க. நம்ம ஷீட் வந்து நல்லா திக்கா திரட்டி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா நல்லா தின்ன இந்த மாதிரி பெருசா திரட்டி எடுத்துக்கோங்க. நீங்க வந்து எந்த போல்டில் வைக்க போறீங்களோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ஸ்கொயரில் கிடையாது, அண்ட் கிளாஸும் வந்து ரவுண்டில் தான் இருக்குது. அது ஹீட் ப்ரொடக்ஷன் கிடையாது. நான் அதனால மைக்ரோவேவ்க்கு கொடுத்த வந்து அந்த பவுலில் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து ரவுண்டாக இருக்கும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் ஷீட். அதுக்கு முன்னாடி நான் கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிடுறேன். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இல்லை, ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து பவுல் அளவு எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது ஷீட்டை நம்ம எல்லாமே ஈவனாக கட் பண்ணிப்போம்.
ஃபஸ்ட்டு இதை 2ஆ டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை இந்த அளவுக்கு ஷீட் கட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி போட்டிருக்கேன் அடுப்பில். வந்து இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பாஸ்தா ஷீட், அதை வேக வைக்க. இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நம்மளோட ஷீட்டை போட்டுருங்க தண்ணியில். ஒரு 2 to 3 minutes நல்லா வேகட்டும், நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு 2 tablespoon பட்டர் எடுத்துக்கிறேன். அதே 2 tablespoon மைதா. எந்த அளவுக்கு குவான்டிட்டியில் பட்டர் எடுக்கிறீங்களோ அதே சேம் குவான்டிட்டியில் மைதாவும் எடுக்கணும். எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மைதா பட்டரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்காகி வரும்போது சால்ட் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ரவுண்டு பாத்திரம் எடுத்துக்கிறேன். ஓவனில் வைக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்துக்கிறேன் பாத்திரம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண ஷீட் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயருக்கு. அடுத்தது இந்த சிக்கன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சிக்கன் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண ஒயிட் சாஸை போட்டுக்கிறேன். ஓவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இன்னொரு ஷீட், செகண்ட் லேயர். நெக்ஸ்ட்டு தேர்ட் லேயர். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் நீங்கள் போட்டுக்கோங்க. இருக்கிற எல்லா சிக்கனும் அதில் போட்டுட்டேன். இப்போ இதுலேயும் நல்லா போட்டுட்டு நான் மொரசிலா சீஸை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போது அதில் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு
10 மினிட்ஸ் நல்லா அது பேக் ஆகட்டும். நம்ம லசானியா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம் இப்போ வெளியே. நம்ம லசானியா ரெடி. இதை பீஸா கட்டரில் கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து குட்டியாகவே கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் கம்மியாக தான் செஞ்சேன் அப்படின்றதுனால. ஸ்டஃபிங் நிறைய வச்சுட்டேன் போல, இதை கொஞ்சம் கம்மி பண்ணி கூட வச்சுக்கோங்க. இதை பிளேட் பண்ணிக்கிறேன். புரியுதா? அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் லசானியா ரெடி. சிக்கன் லசானியா ரெடி. வாங்க இது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. லசானியா நம்மளோட லசானியா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக் ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ ரொம்ப சூடாக இருக்கே. ஊற்றி சாப்பிடுமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட். உண்மையே சொல்லுமா, எனக்கே தெரியும் சொதப்பிட்டேன். அதாவது என்ன சொல்லணும்னா சால்ட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சால்ட் அண்ட் பட்டர் போட்டோம், நான் சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன், அதனால தான். நல்லா இருக்கு. சால்ட்டு மட்டும் தான் ஜாஸ்தி, மற்றபடி நல்லா இருக்கு. சால்ட்டு கம்மி பண்ணியிருந்துருக்கலாம், மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு, ஆனால் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்.